பயமா இருக்கிற புலவர் கேரக்டர் அந்த கிருமி வீட்டுல இருக்க எல்லாருமாவே இருந்தாங்க. யாராவது பாயிண்ட் ஒரு வெள்ள பக்கெட்ல போட்டு நடு வீட்டுல கொண்டு போய் வச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ப்ரோமோவை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமையில ப்ரோமோவா வரதுல பெருசா கண்டென்ட் இருக்காது. அதாவது விஜய் சேதுபதி ஷூட்டுக்காக வராரு பாத்தீங்களா, அப்ப கிரீன் ஸ்கிரீன் மூலியமா இதை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷூட்டுக்கே போவாங்க. சோ இந்த ப்ரோமோல எப்பவுமே பெருசா கண்டென்ட் இருக்காது. அதுல ஏதோ இல்ல கீழே போட்டுன்ற மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல சில விஷயங்கள் எனக்கு பிடிப்பட்டது. நான் நினைக்கிறது சரியா இல்லையான்றதை நீங்களுமே சொல்லுங்க. எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்றத நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க நிறைய பேர் லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், நிறைய பேர்கிட்ட போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேசுறாருன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டீகோட் பண்ணி நம்ம என்ன ஏதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, பதட்டமான கேரக்டரை நம்ம ஒருத்தருக்கு தான் தந்தோம். அதாவது பதட்டமான புலவர் கேரக்டரை ஒருத்தருக்கு தான் தந்தோம்னு சொல்றாரு. சுபிக்ஷாக்கு தான் அந்த கேரக்டரை தந்திருப்பாங்க. ஆனா சுபிக்ஷாக்கு தானே தந்தோம். ஆனா எல்லாருமே வீட்டுல பதட்டமா இருக்காங்க. ஏன் பதட்டமா இருக்காங்கன்னு தெரியல, எல்லாருமே பதட்டமா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்டா பதட்டம் வந்துருது. அதாவது ஒருத்தர் பாயிண்ட் வச்சு கேள்வி கேட்டா பதட்டப்படுறாங்க. இன்னும் சிலர்னு சொல்ல, பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்டா பதட்டப்படுறாங்க. அதே மாதிரி யாரை பாராட்டினாலும் ஏத்துக்க முடியல, பதட்டப்படுறாங்க. அதாவது இன்னொருத்தரை பாராட்டுறதை பார்க்கும் போதும் ஏத்துக்க முடியாம பதட்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒரு வெள்ளை பக்கெட்ல போட்டு அமுக்கிட்டு அதை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இல்ல ரொம்ப இவர் டார்கெட் பண்றது, இந்த ப்ரோமோ இவர் பேசுறத வச்சு பார்த்தா விக்ரம்க்கு தான் இந்த வாரம் வந்து நிறைய கேள்வி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா வக்ரமை எப்பவுமே கேள்வி கேட்கணும்னு ஆடியன்ஸ் நினைப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வக்ரம் பெருசா மாட்ட மாட்டாரு, தப்பிச்சிருவாரு. நிறைய இதுல வந்து விக்ரம் நிறைய பண்றாரு. பட் அதுக்கான கேள்வி வருமானு பாத்தீங்கன்னா பெருசா கேள்வி வராது. ஆனா இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ விக்ரம் தான் குறிக்கிற மாதிரி இருக்கு. நான் சில விஷயங்களை சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு நீங்களுமே கிராஸ் செக் பண்ணி உங்க கருத்தையும் சொல்லுங்க. அது என்னன்னா, பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்கறது வந்து வியானா வந்து 2-3 இடத்துல விக்ரம் பண்றதை லாக் பண்ணி கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது ஒரு டிராமா பண்ணி தப்பிச்சிடுறாரு. அதாவது வந்து விக்ரம் ஸ்ட்ராங்கான பர்சன்ங்க, நான் வீக்கான பர்சன் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா பார்வதி கிட்ட எக்ஸ்ட்ரீம் போய் அடிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான். ஏன்னா பார்வதி கிட்ட எல்லாரும் பேச முடியாது. ஐயோ இவகிட்ட பேச முடியாதுன்னு எவ்வளோ பேர் தெரிச்சு ஓடி இருக்காங்க. எஃப்ஜே, விக்ரம் இவங்கள மாதிரி சிலர் தான் வந்து பார்வதிக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி டஃப் கொடுத்து பேசக்கூடியவர் வியானா பாயிண்ட் வச்சா மட்டும் மாட்டிக்கிறாரு. வியானா ஒரு பாயிண்ட் வச்சா அதுக்கு தான் பதில் சொல்லணும். நான் ஜோன் அவுட் ஆயிட்டேங்க, நான் செத்து போயிட்டேங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் வந்து நல்லா இல்லை. அதை தாண்டி எமோஷனலா அழுவுறது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் கேட்குது, அந்த பாயிண்ட்டுக்கு பதில சொன்னாலே முடிஞ்சிருச்சு. ஸோ பாயிண்ட்டை மழுப்புறது இவர் ஒன்று. அதே மாதிரி கானா வினோத்தோ நிறைய இடத்துல பாயிண்ட்டை மழுப்புவார். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம லாக் பண்றோம்னு வைங்களேன், லாக் பண்ணா வந்து அப்படிலாம் இல்லை நீ கேமராவை பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் வேலிடா பாயிண்ட் அடிக்கும் போது மழுப்புறதுன்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான். விஜய் சேதுபதி இந்த இடத்துல விக்ரமா தான் மீன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டாவது காரணமும் எனக்கு இன்னும் அதிகமாக தோண வைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு பாராட்டு வந்தா பதட்டம் ஆகுது அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாருல, அது விக்ரம்க்கு தான் ஆகும். யாரு பாராட்டு வாங்கினாலும் அவருக்கு பிடிக்காது. இப்ப சுபிக்ஷா ஒரு பாட்டு பாடி நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா இவரால் ஏத்துக்க முடியாது. சுபிக்ஷா வந்து இவரை விட கொஞ்சம் முன்னாடி அந்த லீடர் போட்டியில கொஞ்சம் முன்னாடி டாமினேட் பண்ணும்போது கீழே விழுந்துருன்ற மாதிரி வேண்டிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்தவங்களோட வெற்றியை இவரால் பொறுத்துக்கவே முடியாது. அதுவும் விக்ரம்க்கு பொருந்தும். ஸோ ரெண்டு விஷயம் விக்ரம்க்கு பொருந்துற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது அந்த பொண்ணு எப்ப பாரு மீனவர்கள் சம்பந்தமா பேசுறது, அதுக்காக பாட்டு பாடுறதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது விக்ரமன் அதெல்லாம் பண்ணாதன்னு கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாரு பார்த்தீங்களா. அந்த பொண்ணு பாராட்டு வாங்கிற போதுன்றதுக்காக விக்ரம் இப்படி பண்றாருன்னு எடுத்துக்கலாம். விஜய் சேதுபதி இதெல்லாம் பேசும்போது இந்த மாடர்ன் சினிமாஸ் திருடுறதுக்கு 2 வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணாங்கல்ல, அதை காட்டுறாங்க. அதே மாதிரி கானா வினோத்துக்கும் பிரஜனுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது பார்த்தீங்களா, அதை காட்டுறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக கண்டிப்பாக கேள்வி இருக்க போகுது. ஆனால் இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி பேசுறதை வச்சு பார்க்கும்போது விக்ரம தாங்க குறிக்குது. 2 விஷயம் விக்ரமா அப்பட்டமாக குறிக்குது. ஒன்று பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்டால் பதட்டமாகிறது, அதுக்கப்புறம் யாரை பாராட்டினாலும் பொறுத்துக்க முடியாமல் பதட்டமாகிறது. இதெல்லாம் தாண்டி விக்ரம்னு உறுதியாக சொல்றதுக்கு என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ரம்யா வந்து பக்கெட் எடுத்துட்டு போய் வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. விக்ரம் உடனே பக்கெட் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. அதாவது பெண்களோட உள்ளாட இருக்கும் போது யாரும் அவ்வளோ சீக்கிரம் அதை எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டாங்க. ஏங்க எதுக்குங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இவர் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு. அதனால தான் வியானா கிட்ட மாட்டினாரு. இப்போ விஜய் சேதுபதி கடைசியா என்ன சொல்றாருன்னு, ஒரு பக்கெட்ல நம்ம துணியெல்லாம் ரொப்பி வீட்டில் போய் வச்சு கேள்வி கேட்போமான்ற மாதிரி சொல்றாரு. இதுவும் விக்ரம தான் மீன் பண்ற மாதிரி இருக்கு. விக்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தப்பு பண்ணும்போதே மாட்டல, அதாவது மார்க்கிங் பயங்கரமா பண்ணுவார் விக்ரம்.
பார்வதி கிட்ட பேசும்போதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் போய் மார்க்கிங் பண்ணாரு. ஆனா விஜய் சேதுபதி அவ்வளோ கண்டிக்கல. நீங்க வந்து இன்னும் அந்த விஷயத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம், மார்க்கிங் பண்றது சரியில்லைன்னு போற போக்குல லைட்டா தட்டியிருப்பாரே தவிர ஸ்பெஷல் ரோஸ்ட் போட்டிருக்க மாட்டாரு. இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் ரோஸ்ட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோல பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.